அது யூஸ் பண்ணால் அந்த பாத்திரம்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் உப்பு கரை இதெல்லாம் பட்டிருக்கும், படிஞ்சிருக்கும், அதெல்லாம் போகாது. நாள் கணக்கில் வந்து அந்த டைல்ஸோட தன்மையவே எடுத்துரும். திருப்பூரில் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒரு 4 வருஷமாக இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ இருந்தே நமக்கு வந்து மிச்ச ஷோரூம்லாம் இந்த கெமிக்கல் எப்பயா வந்துருச்சு, வருஷ கணக்காக யூஸ் ஆகுது. ஆனால் இங்கே மட்டும் நம்ம பிராண்டட் கெமிக்கல் இல்லாமல் கொஞ்சம் அது நம்ம சாட்டி பேசி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இப்போ இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இது வந்து இனிமேல் இந்த கெமிக்கல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது லோக்கல் கெமிக்கலாக மேக்ஸிமம் அந்த லோக்கல் கெமிக்கல் வாங்கி தருவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அகாமடேஷன். இந்த கெமிக்கல் ஷோரூம்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் அகாமடேஷன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் முறை இருக்குது. இது வந்து அந்த கெமிக்கல் நார்மல் லோக்கல் கெமிக்கல் மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதில் கலந்தோம் தண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தெளிவாக எடுத்துருக்கு. நம்ம வந்து இந்த ரொம்ப பேசிக் கெமிக்கல் எடுத்துருக்கேன். எது 1வது கெமிக்கல் எதாவது 2வது கெமிக்கல் இப்படிலாம் கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து சொல்லி தருவேன், இது பண்ணுவேன், அதை போய் உங்களுக்கு மாற்றணும். அப்படி எதுனா டவுட் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த கெமிக்கல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கேட்டீங்கன்னா கூட எத்தனை தடவை வேணாலும் நான் சொல்லித்தர தயார். அது ஒரு தடவை புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க லேட் ஆச்சுனாலும் நீங்கள் எனக்கு எத்தனை தடவை வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்லித்தர தயார். ஆனால் ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் இன்னொரு பர்பஸ் யூஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ கண்ணாடிக்குன்னு ஒரு கெமிக்கல் இருக்கும், அந்த கண்ணாடி கெமிக்கலுக்கு பதிலாக இன்னொரு கெமிக்கலை கொண்டு போய் நம்ம அடிச்சு இங்கே க்ளீன் பண்ணிங்கன்னா அப்போ அதுக்கு எதோ க்ளீன் ஆகும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் போக 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 அந்த சைடில் எடுத்துடும். கண்ணாடிக்குன்னு ஒரு இது இருக்கும், அந்த கெப்பாசிட்டியில் அது வேலை செய்யும். அது போக போக அது கண்ணாடிக்கு யூஸ் பண்ணுறது வேறு எதுக்காக யூஸ் பண்ணிங்கனாலும் அது நல்லா இருக்காது. ஆனால் எந்த கெமிக்கலையும் தெரிஞ்சதுலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லி தருவேன். இது ஃபஸ்ட்டு கெமிக்கல். இது வந்து நீங்கள் பேர் ஞாபகம் சொல்கிறேன். நான் ரிமோட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதுலையோ படிக்காதவங்களால எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன். பாத்ரூம் கிளீனர் எல்லாம் எந்தெந்த இடத்த சுத்தம் பண்ணுறோமோ அந்த இடத்தோட சேர்த்து ஒரு கிளீனர்னு போட்டுட்டோம்னா அதோட பேரா தெளிவாயிடும். கிளீனர்னா என்ன வேலை பார்த்து கிளீன் தான் பண்ணுது. கிளீனர் இப்போ பாத்ரூம்னா இப்போ பாத்ரூம் கிளீனர்னா பாத்ரூம் தான். அது டாய்லெட் வரக்கூடாது. டாய்லெட்டுங்கிறது அந்த பவுல் நம்ம உட்காருவோம்ல, அது வந்து ஹார்பிக்கும் போய்ங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஹார்பிக்கு பதிலாக தான் இது. ஆனால் இது பேர் ஹார்பிக் கிடையாது. ஹார்பிக்ங்கிறது லோக்கல் கெமிக்கல், இது லோக்கல் கிடையாது. இது வேற பிராண்டு, இது வந்து இன்டர்நேஷனல் பிராண்டு இருப்பாங்க. அந்த கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து அந்த மாதிரி வராது. அதனால அதையும் நீங்கள் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நேமும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஹார்பிக்கு, இது கொலிக்கு, கண்ணாடி கிளீன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் யாராவது கேட்டாலோ இல்லை வந்து அவங்க சொல்லும் போதும் நீங்கள் எப்படி சொல்லணும்னா இதோட பேர் தான் சொல்லணும். இதுன்னா கிரீப்புங்கிறது இதோட கம்பெனி பிராண்ட் நேம். அந்த கிரீப்புங்கிறது நமக்கு சொல்ல தெரியும் பரவாயில்ல. கிரீப்புங்கிறது டாஸ்கின்னு ஒரு பிராண்ட்லேருந்து வந்தது. டாஸ்கி இன்டர்நேஷனல் பிராண்ட் 2 இருக்குது. ஒன்று வந்து டாஸ்கி, இன்னொன்று பிரிட்டிஷ் கிரீம். அந்த பிரிட்டிஷ் கிரீம்ங்கிறது நம்ம மலபாரில் யூஸ் பண்ணுறது. நான் முன்னாடி இருந்தால் இது இருக்கா அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அது இன்னொரு பிராண்டு டாஸ்கி. அந்த டாஸ்கியோட செகண்ட் குவாலிட்டி தான் இந்த கிரீம். கிரீமுங்கிற கெமிக்கல் வரும். இந்த கிரீமுங்கிற கெமிக்கல் உள்ளது தான் நம்ம ஒவ்வொரு சீரியஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சீரியஸ் இந்த நம்பர் 1 நம்பர் 2ங்கிறது எங்கேயும் மாறாது. என்ன பிராண்டு கெமிக்கல் எடுத்துட்டீங்கன்னா நம்பர் 1னா அது பாத்ரூம் கிளீனர் தான், நம்பர் 2னா அது ஃப்ளோர் மாப்பர் தான். அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த பேர் மாறும், கம்பெனி பிராண்டு பேர் மாறும், வருஷம் மாறாது. புரியுதா? அதனால நீங்கள் என்ன வச்சுட்டீங்கன்னா இங்கிருந்து நீங்கள் இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னாலும் ஹவுஸ்கீப்பிங் நான் வந்து வெளில எடுத்து பண்ணுறேன். ஃபேமிலி வாங்க எனக்கு இதனால முடியும், எனக்கு இந்த கெமிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். தைரியமாக அதாவது இப்போ நீங்கள் இங்கேருந்து போப்பாரீங்கன்னு சொல்லலாம். சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இந்த கெமிக்கல் எனக்கு யூஸ் பண்ண எனக்கு தெரியும் சார், இந்த வேலைக்கு எடுத்துருந்தீங்க, அந்த கெமிக்கல் நாலேஜ் தெரியும்னாலே ஹவுஸ்கீப்பிங் ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க. நீங்கள் கேட்குற சார்ஜ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதில் வந்து நல்ல நாலேஜ் வச்சுருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு யார் ஃபேமிலியோ தெரியுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா, அதை ஊற்றி மாப்படியுமா, இதை ஊற்றி இது பண்ணுவான்ட்டு போயிடுவாங்க. நான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கீழேருந்து ஸ்டார்டிங் லெவல்லேருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கெமிக்கல் இது என்ன கெமிக்கல்? பாத்ரூம் கிளீனர். பாத்ரூம் சுத்தம் பண்ணுறதுனா பாத்ரூமோட சைடு செவரு, பாத்ரூமோட இதெல்லாம் இதை ஊற்றி தேய்ச்சி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். தேய்ச்சி கழுவுறதுனா எதை போட்டு தேய்ப்பீங்க? வெறுங்கையில் தேய்ச்சிடக்கூடாது. இந்த க்ளவுஸை போட்டுட்டு இந்த ப்ரஷ்ஷு இது வந்து ஸ்டாண்டிங்கில் வந்து நம்மகிட்ட இந்த முழுசாக இதில் வந்துருக்கும். இது பார்த்துக்கோங்க. இந்த மெட்டீரியல் போட்டு தேய்ச்சி கழுவணும். தேய்ச்சி கழுவுற சைடு வந்து இந்த பாத்ரூமோட சைடு இந்த மெட்டீரியலாக உங்களுக்கு இருந்துச்சா தேய்ச்சிங்களான்னா தெரியாது இருக்கா. தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிக்கலை ஊற்றிட்டு இப்படி தேய்க்கணும் போங்க. அதே மாதிரி நான் தேய்க்கிறது மாப்பிங் ஈஸி மாப் எப்படி கூட்டிகிட்டு போகணும் வரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி பண்ணலாம். அவங்க சொல்லி போகிறேன். நீங்கள் வந்து அது என்ன ட்ரைனிங் கிளாஸ்லாம் எடுக்கிறது. இது வந்து இது போட்டு தேய்ச்சி கலர்றது இந்த ப்ரெஷ்ஷை போட்டு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு கெமிக்கல். பார்த்துக்கோங்க. கலர் வந்து பிங்க் கலர் தான் இருக்கும். ஆனால் கலர் வந்து சில டைம் மாறியும் வரும். அதனால் கலரை வச்சு ஞாபகம் வச்சுக்கூடாது. அது வந்து போட்டுப்போம் பாத்ரூம் கிளீனர். இந்த கெமிக்கல் வந்து இந்த கேனை இப்போ நான் எழுதி கொடுத்துருக்க கேனை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து வந்து இந்த மாதம் வந்து இது பண்ணி இதை கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இது பண்ணி
வந்துச்சு அப்படின்னாலுமே இல்லை இந்த 3 மாசம் கழிச்சு மறுபடியும் வரும்போது வர்ற கெமிக்கலை இதுல ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? இது இப்படியே வச்சுக்கோங்க. அந்த வர்ற கெமிக்கல் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிட்டு அதை பாதி ஆகிறப்ப இதுல ஊற்றி வச்சுக்கோங்க. இது இப்படியே வச்சுக்கோங்க ரெகுலரா. இந்த கேனை அவுட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பப்போ மறந்துட்டீங்கன்னா அதை நான் எழுதியிருக்கேன். தமிழ் படிக்க தெரியும் மேக்ஸிமம் எல்லாருக்கும். உங்களுக்கு அதனால தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அம்மாவுக்கு தெரியலனாலும் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து 10 கெமிக்கல் 1 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி. 1 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி தான் வந்து அதை ஊற்றணும். அதுக்கு மேல அது அளவு எக்ஸ்டெண்டா போயிடுச்சுன்னா ஃப்ளோர் வந்து நமக்கு என்ன சார் 20 மில்லி நம்ம சார் சொல்லிட்டாரு, ஊற்றி க்ளீன் பண்ண சொல்லிட்டாரு. 20 மில்லி மில்லி ஊற்றி வச்சோன்னா இன்னும் பளிச்சுன்னு ஆயிருமான்னு கேட்டா ஆகாது. ஃப்ளோர் வலிக்கி விட்டுரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். வலிக்கி விட்டு யாராவது சொன்னாங்கன்னா யாரை கேட்பாங்க? படிச்சது யாருமா அம்மாவை பிடிக்கலாம் தான் சொல்லுவாங்க. அம்மா பிடிக்க முடியாது அதனால சார் சொல்லிட்டாங்க 40 மில்லி இருக்குது, ரெண்டு கொஞ்சம் பளிச்சு நாங்கள் பிடிக்காது அதெல்லாம் பண்ணுவீங்க. சில சோழம் நடந்திருக்கு சார். நீங்க 20 மில்லி சொன்னீங்க, நான் 30 மில்லி ஊற்றி நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க சார். பளிச்சுலாம் ஆகாது. அந்த திக்னஸ் அதுலேயே இருக்கும். அந்த வலிக்கி விட்டுரும், அந்த தன்மையை மாற்றிடும். அதனால அதில் என்ன அளவு போட்டிருக்கனோ அதை விட எக்ஸஸாகவும் போகக்கூடாது, குறைஞ்சும் போகக்கூடாது. 20 மில்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், எப்படி அளப்பீங்க? நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போ கேட்பீங்க 20 மில்லி நான் சொல்லியிருக்கேன், 20 மில்லி 1 லிட்டர் ஊற்றணும். இப்போ ஆனால் 1 லிட்டர் நீங்கள் என்ன 1 லிட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துனா மாப்பிடிப்பீங்க, ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் தான் என்கிட்ட கேட்கணும். இப்போ 1 லிட்டர் நான் சொல்லிட்டு இருக்கேன், 1 லிட்டருக்கு அளவு சொல்கிறேன். அப்போ 5 லிட்டர் தண்ணி நீங்கள் எடுப்பீங்கன்னா எவ்வளோ எடுக்கணும்? 1 லிட்டருக்கு 20 மில்லி, 5 லிட்டருக்கு 100 மில்லி. 5 × 20 5 லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா 100 மில்லி கெமிக்கல் இதை கலக்கணும். இதில் வந்து 20 மில்லிங்கிறது எப்படி அழைப்பீங்கன்னா இந்த ஒரு மூடி, இந்த மூடி வந்து 20 மில்லி, இந்த ஒரு மூடி 20 மில்லி, 20 மில்லி கரெக்டாக. இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த 5 லிட்டர் தண்ணிக்கு ஊற்றுனீங்கன்னா எப்படி ஊற்றுவீங்க? 5 மூடி ஊற்றணும். 5 மூடி அளந்து ஊற்றி தான் அடிக்கணும். அதை வந்து அந்த அளவில் யூஸ் பண்ணால் தான் அந்த 3 மாதம் கெமிக்கல் வரும். நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டே நம்ம சோப்பா எடுத்துக்கிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் முடிஞ்சிடும். நான் கண்டுபிடிச்சிருக்கேன், தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து இந்த அளவில் ஊற்றுனா 3 மாதம் கணக்கு தான் மெயின்டைன் வாங்கி தராங்க. இருக்கிறதுலே இது சின்ன சோரமும் வேறு மற்றபடி. அதனால இந்த 3 மாதத்துக்கு தாண்டி தான் வரணும். அதுக்கு முன்னாடி முடிச்சு போட்டு எனக்கு வந்து கெமிக்கல் முடிஞ்சு சார் வாங்கிட்டாங்கன்னா தரமாட்டாங்க. 3 மாதத்தோட டைம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மூடிங்கிறது 20 மில்லி. நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மூடி அப்போ 5 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா 5 மூடி, 10 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா 10 மூடி. 10 லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? 10 லிட்டர் தண்ணி எடுப்பீங்க. காலையிலேயே சாயங்காலம் மாப்புக்கு சேர்த்தே 10 லிட்டர் தான் ஆகும். அது மொத்தமாக நீங்கள் எடுத்து வச்சு பண்ண வேண்டாம். அதெல்லாம் சில ஷோரூமில் பண்ணுறாங்க, காலையிலேயே அந்த ஊற்றி வச்சுருவாங்க. அதுக்கு மேலே கெமிக்கல் தொட வேண்டாம், அதை எடுத்து ஒரு வாரம் வச்சுருவாங்க. 10 லிட்டர் தண்ணி எடுப்பாங்க. அந்த பக்கெட் வந்துருச்சு அவங்களுக்கு, மாப்பிங் பக்கெட் அது வரும். அது வந்துன்னா அதுலேயே அளவு போட்டிருக்கும், 10 லிட்டர் 5 லிட்டர் அது மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் 10 லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா வந்து இருக்காங்களா 10 லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா 10 மூடி இதை ஊற்றி வச்சிடணும். காலையில் மாப்பிங் பாதி தண்ணி ஆகும். முடிச்ச பின்னாடி செகண்ட் சாயங்காலம் வந்து நீங்கள் இது பண்ணுவீங்கல்ல, அப்போ பண்ணுறப்ப அந்த மீதி பாதி 5 லிட்டரை யூஸ் பண்ணிக்கணும். இந்த சோறுக்கு 5 லிட்டர் தண்ணிங்கிறது போதுமானது மாப்பிங்க. அதுவே அதிகம் தான். இப்போவே நான் உங்களை அடித்ததே இவ்வளோ ஈரமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை விட ட்ரையாக போட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்க காஞ்சிடும். நீங்கள் காலச்சு விழாது. காலச்சு முடிச்சுன்னா யாருக்கு ஒர்க் அதிகம்? உங்களுக்கு தான் மறுபடியும் போய் இன்னொரு நேரத்தில் அதை வடன்னு ஒரு மாதிரி காலச்சா படிச்சிடும், மறுபடியும் மாப் போட சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்குது. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வேண்டாம். இல்லை சார் நான் மாப் போடுறதுக்கு போய் நீங்கள் சொல்லி தரீங்களா அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்ல, நாளைக்கு இதே வந்து நீங்கள் பண்ணதை நாளைக்கு பண்ணி பாருங்கள். ட்ரையாக மாப் படிச்சு பாருங்கள். யாரும் நடந்து போகிற அச்சு விடாது. அப்பப்போ காஞ்சிடும். உங்களுக்கு வேலை குறைஞ்சிடும். இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம் வந்து. அதனால இந்த மாப்படிக்கிறது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து கெமிக்கல் பாத்ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு சைடு செவரு, அதுக்கப்புறம் வந்து அந்த கீழே தரை, அதுக்கப்புறம் இந்த WC இருக்குல்ல, WCன்னா அந்த வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டும்பாங்க. டாய்லெட் பவுல், அதாவது டாய்லெட் உட்காரோம்ல, அந்த பவுல் வந்து வெஸ்டர்னில் இருக்கும். இந்தியன்னா கீழே இந்தியன் டைப்பில் வந்து உட்கார மாதிரி இருக்கும். அந்த டைப்பாக அதை வந்து WCம்பாங்க. அந்த WC வந்து வெஸ்டர்ன் கிளாசெட்டுங்கிறது அந்த உட்காரது வந்து WCம்பாங்க. இது இந்தியன் டாய்லெட்டாக வெறும் பவுல், நார்மல் பவுல் தான் சொல்லுவாங்க. இது இந்தியன் கிளாசெட்டும்பாங்க, ஐசிம்பாங்க. அந்த கிளாசெட்டை இது பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இது டாய்லெட்டுங்கிறப்ப இது வந்துடணும். டாய்லெட்டுங்கிறது இது, பாத்ரூம்ங்கிறது வேறு. ரெண்டு நம்ம வீட்டு பழக்கத்தில் என்ன சொல்லுவோம்னா பாத்ரூம்னு தான் சொல்லுவோம் ரெண்டையுமே. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இது பண்ணுறது வந்து டாய்லெட்னா அந்த பவுல் தான், பவுல் மட்டும்தான், வேறு எதுவும் அதில் இருக்க எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் வராது.
ஆனால் இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து சைடு செவரு, பாத்ரூமோட தரை இதெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்து நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சைடு செவரில் போட்டு தேய்க்கிறதுக்கு, செவரில் அழுக்கு படிச்சு இருந்துச்சுன்னா அதையும் தேய்ச்சி கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பாத்ரூம் கிளீனிங் வந்து ஆர்டர் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பண்ணு, இது செகண்ட் பண்ணு, அதை ரெண்டாவது சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு கெமிக்கலை முடிச்சிடலாம். இது முடிச்சிங்களா? இது 1 லிட்டருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்க? 1 லிட்டருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்கன்னு கேட்டேன். அப்படியே மாற்றி சொன்னது அப்படியே குழம்பிட்டீங்க பார்த்தீங்களா? 1 லிட்டரு தண்ணிக்கு இதான் சார் கெமிக்கல் ஊற்றுவோன்னு சொல்லணும். தண்ணி எதுக்கு ஊற்றுவீங்க? தண்ணி 5 லிட்டர் எடுத்து வச்சிருவீங்க. 5 லிட்டரோ 10 லிட்டரோ நீங்கள் எடுத்து வைக்கிறத வச்சுட்டீங்கன்னா இது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி கணக்கு. இது தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். 5 லிட்டருக்கு எவ்வளோ? 100. 5 × 20 100. நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி. 1 லிட்டர் பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 லிட்டர் பாட்டில் தண்ணி வாங்குறோமா, வாட்டர் பாட்டில், அதுக்கு இதில் ஒரு மூடி 20 மில்லி ஊற்றுறோம். அப்போ அதில் 5 பாட்டில் ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ ஊற்றுவீங்க? 5 மூடி ஊற்றுவீங்க. 5 மூடிங்கிறது 100 மில்லி. 3 லிட்டர் ஊற்றினா 3 மூடி மட்டும் ஊற்றணும். ஆமாம், 3 மூடி மட்டும் ஊற்றணும். 3 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 3 மூடி ஊற்றுவீங்க. 4 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 4 மூடி ஊற்றுவீங்க. 10 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா 10 மூடி ஊற்றுவீங்க. மூடி கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு மூடிங்கிறது எவ்வளோ? 20 மில்லி. 20 ml தான் ஒரு மூடி. இந்த ஒரு மூடி கணக்கு. மூடி கணக்கில் நீங்கள் இது பண்ணிக்குவீங்க. நான் இது இன்னொன்று அந்த இப்போ நம்ம மருந்தடிக்க வந்ததுக்கெல்லாம் அந்த கெமிக்கலோட அந்த இதில் இருக்காது. 20 மில்லி அந்த இதுவாக இருக்குது. கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இதுக்கு பாத்ரூமுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. எங்கெங்கே பண்ணுவீங்கன்னு கேட்டால் தரை, பாத்ரூமோட தரை, சைடு செவரு, அதுக்கப்புறம் வந்து இது 2 ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். அதுக்கப்புறம் இந்த கிளாசெட் சொன்னேன்ல, அதாவது டாய்லெட் பவுல், அதாவது ஹார்பிக் உள்ளே யூஸ் பண்ணுறது ஹார்பிக். அதுக்கு வெளிப்பக்கம் வெளியில் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். போட்டு தேய்ச்சி கழுவலாம். அது கூட நீங்கள் அந்தளவுக்கு டாய்லெட்னா குழப்பிக்குவீங்க. ஏன்னா 2 அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் தரை செவரு 2 ஞாபகம் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு மறந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு மறந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் நீங்கள் கூட்டிகிட்டு இருக்கோம். 3 பேருக்கு ஏதாவது ஒன்று தெரியலன்னா என்ன கற்றுக்குது. 2வது கெமிக்கல் அதே தரை சுத்தம் செய்யணும். ஃப்ளோர் மாப்பு பண்ணுறீங்கல்ல, அந்த மாப்பிங்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி 1 லிட்டருக்கு 20 மில்லி தான். அது வந்து இதுதான் நீங்கள் முதல்ல மெயினாக அந்த மாப்பிங்லேயும் மாப்பிங் ட்ராலிலையும் இதை தான் கலப்பீங்க. இது பாத்ரூமில் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் மீறி போனால் ஒரு இதில் தான் எடுத்துகிட்டு போவீங்க. அதுவும் பக்கெட் கணக்கில் 2 லிட்டர் தான் எடுத்துகிட்டு போவாங்க தண்ணி. அதிகபட்சம் பாத்ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு அது மேலே எடுத்துகிட்டு போவீங்க. 2 பாத்ரூம் தானே இருக்குது. அது வந்து அதிகம். இதுதான் இந்த கணக்கு கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா இது சீக்கிரம் முடிச்சிடும். இந்த ஏன்னா கரெக்டாக என்ன மாப்படிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேய்ச்சி 10 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு. அது யூஸ் பண்ணுறதுக்கு இதே அதே கணக்கு தான். 1 லிட்டருக்கு 20 மில்லி. 2க்கும் ஒன்று தான். கணக்கு மாறாது. மாப்பிங்க்கு ஃபுல்லாக இது யூஸ் பண்ணிக்கலாம். மாப் பண்ணுறதுக்கு இது, தர சுத்தம் பண்ணுறதுக்கு இது. இல்லை பாலிஷாக அது அதுக்கடுத்து பண்ணணும். கிளீனிங்க்கு நான் சொல்கிறேன். கிளீனிங்கிறது இதை வச்சு பண்ணுறது. கிளீனிங் முடித்த பின்னாடி மெருகேற்றுறது. பாலிஷுங்கிறது மெருகேற்றுறது. அதாவது இப்போ எப்படி நான் சொல்கிறது, நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம மேக்கப் போட்டுருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? நார்மலாக நம்ம குளிச்சு சுத்தமாக வீட்டில் க்ளீன் பண்ணி இது மாதிரி நம்ம க்ளீனாக உடம்பை க்ளீன் பண்ணிட்டு வர்றது நார்மல் கிளீனிங். அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பிரைட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு போடுற மேக்கப் தான் பாலிஷ். இதுக்கு மேலே யாரும் சொல்லி தர மாட்டாங்கம்மா. புரியுது? நார்மலாக குளிச்சு கிளம்பி இப்போ நான்லாம் மேக்கப்லாம் போட மாட்டாங்க. பவுடர் கூட போட பிடிக்காது. நார்மலாக குளிச்சு கிளம்பி நீட்டாக வந்தேன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்ல போனால் நார்மல் கிளீனிங்னா நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தரையை சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ணி முடிச்ச பிறகு அதில் குப்பை இருக்கா, அழுக்கு இருக்கா, மாட்டிங்க இருக்கா, அதை எடுத்துரும். அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சைன் லுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது பாலிஷ். பாலிஷ் வந்து உங்களுக்கு 6வது கெமிக்கலாக தான் வரும். இது வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் கெமிக்கல் வந்து அதை பாத்ரூம் சுத்தம் செய்தல் முடிஞ்சிச்சு. செகண்ட் கெமிக்கல் மாப்பிங் முடிஞ்சிச்சு. இதுக்கு 1 லிட்டருக்கு 20 மில்லி, இதுக்கும் 1 லிட்டருக்கு 20 மில்லி. இதுக்கு அடுத்திருந்து வர்றது 3வது வர்றது கண்ணாடி சுத்தம் செய்தல். பொலின்னு நீங்கள் சொல்லுவீங்க. மனசுல பொலின்னு வச்சுக்கலாம். இந்தியை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் கிளீனர், பாத்ரூம் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர். ஃப்ளோர்னா என்ன இருக்கும்? தரை. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு ஃப்ளோர் அப்படி சொல்கிறோன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஃப்ளோர்னா தரைன்னு அர்த்தம். இந்த தரை பேர் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னா இது கிரவுண்ட் தரைன்னு அர்த்தம். அதான் அப்படி இங்கிலீஷில் இது பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தரைன்னு அர்த்தம் ஃப்ளோர்னா. இது வந்து ஃப்ளோர் கிளீனர். ஃபர்ஸ்ட் வந்து பாத்ரூம் கிளீனர், செகண்ட் ஃப்ளோர் கிளீனர், 3வது கிளாஸ் கிளீனர். கிளாஸ் கிளீனருக்கு பொறுத்த வரைக்கும் இது தண்ணி கலந்தும் யூஸ் பண்ணலாம், வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம்.
இந்த ரெண்டுக்கு ஆனால் தண்ணி கலந்து தான் யூஸ் பண்ணணும் கன்ஃபார்ம். தெளிவாக இது தண்ணி கலக்காம டைரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா இருக்கிறதுலே வலிக்கு விட்டு பெரிய இதுவாக்கி விட்டுரும். அது வந்து இது இப்படி அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணணும். ஒரு சுச்சுவேஷன் வரும், அது என்னன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணி கலக்காமல் யூஸ் பண்ணாது, தண்ணி கலந்து யூஸ் பண்ணு. இது ரெண்டும் இது தண்ணி வந்து கலந்து யூஸ் பண்ணலாம், கலக்காமல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு அடுத்து உள்ள கெமிக்கல் எதுலேயும் தண்ணி கலக்கக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு 2 மணி தான் தண்ணி கலக்கிறது வரும். 3வது தண்ணி கலந்து யூஸ் பண்ணலாம், கலக்காமல் யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்ணாடி போய் பார்க்குறீங்க, ஒரு கண்ணாடி ஃப்ரண்ட்டில் இருக்க மிரர் இருக்குது ஷோரூம்லேயே. முன்னாடி பார்த்தா ரொம்ப கையச்சா அடுக்கடுக்காக இருக்குது, ரொம்ப கையச்சு கூட இல்லை, ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கு. டைரெக்டாக தண்ணி கலக்காமல் யூஸ் பண்ணி கொஞ்சம் அடித்து விட்டு தொடச்சி விட்டுலாம். அதை நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கையச்சு மட்டும் இருக்குது. அதை வந்து நம்ம ஏதாவது ஓரளவுக்கு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அப்படி தண்ணி கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா 1 லிட்டருக்கு 20 மில்லியிலிருந்து 50 மில்லி வரைக்கும் கலக்கலாம். அழுக்க பொறுத்து கண்ணாடியோட அழுக்கு எவ்வளோ நமக்கு வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. இப்போ இந்த வண்டி மேரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கையச்சு அதெல்லாமும் தெரியுது. இது வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 20 மில்லி கலக்கலாம். அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 30 மில்லி கலக்கலாம். அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு 50 வரைக்கும் கலக்கலாம். 50க்கு மேலே போகக்கூடாது. 20லேருந்து 50 மில்லி வரைக்கும் இது வந்து தண்ணி கலந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை கண்ணாடியெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, டேட்டியாக இருக்குன்னா தண்ணி கலக்காமல் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதான் சொல்கிறேன். நீங்கள் எங்கே அழுக்கு இருக்கோ அதை பொறுத்து அழுக்க பொறுத்து இது மாறும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி அழுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு தண்ணி இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கூடாது. இது வந்து தண்ணி கலந்து தான் யூஸ் பண்ணணும். டைல்யூஷன், இது வித்தவுட் டைல்யூஷன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து இதெல்லாம் வித்தவுட் டைல்யூஷன். வித்தவுட் டைல்யூஷன் தண்ணியை கலக்கக்கூடாது. இது வந்து வித்தவுட் டைல்யூஷன், தண்ணியை கலந்து யூஸ் பண்ணலாம், கலக்காமல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ரெண்டு வித் டைல்யூஷன், தண்ணி கலந்து தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்த எஃபெக்ட் வந்துட்டீங்க. இதுக்கு அடுத்து வந்துட்டீங்கன்னா இது வந்து ஒன்றும் இல்லை, வாசனை தெரியும், ரூம் ஸ்ப்ரே. நான் தமிழில் தெரியுது அப்படி எழுதியிருக்கேன் உங்களுக்கு. வாசனைன்னு பார்த்தாலே உங்களுக்கு ரூம்ஸ்லேயே எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இது நான் யாருக்கும் சொல்லித்தர வேண்டியது. ஸ்மெல்லு கெட்ட பீச்சமாக இருக்குது, நல்லா இல்லை, துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுவீங்க. அதுவும் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இது மேக்ஸிமம் இது யூசேஜ் வந்து நமக்கு எல்லா இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நான் எதுக்காக சொல்லுவேன்னா இந்த கெமிக்கல் வந்து இந்த ஸ்மெல்லு ஃப்ராக்ரன்ஸு சில பேர்த்துக்கு செட் ஆகும், சில பேர்த்துக்கு இந்த தேமல் அலர்ஜியெல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்மெல்லு செட் ஆகும். இது அளவாக யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து க்ளீன் பண்ணாமல் நம்ம போய்ட்டு அழுக்காக கிடக்குன்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணி விடாமல் இதை அடிச்சு விட்டு வந்துடுவாங்க. நம்ம பண்ணுவாங்க, நான் பண்ணிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், நமக்கு வேலை ஈஸியாகும். அப்படியே அவ்வளோதான். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பில் லைட்டாக இதை கலந்து மாப்படிக்கிறதுல மிக்ஸ் பண்ணி அந்த கெமிக்கலோட சேர்த்து இதையும் கொஞ்சம் கலந்து மாப்படிச்சுட்டா ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அப்படின்னு நினப்பு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதை கலந்து அடிச்சிங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிடும் வரியா. அதனால இதெல்லாம் பண்ணி நடந்து நான் போய் திட்டி பிரச்சனையெல்லாம் நடந்துருக்கு. அதனால சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக கற்றுக்கணும். ஒரு இடத்துல வந்து ஏதோ வந்து நீங்கள் க்ளீனெல்லாம் முடிச்சு நீங்கள் இது பண்ணிட்டீங்க, ஒரு ட்ரைனேஜ் ஏதாவது பிளாக் ஆகிருக்கு, லைட்டாக ஸ்மெல்லு வருது, அது எப்படின்னாலும் ட்ரைனேஜ் பிளாக் ஆனது பிளாக் அவங்க எடுத்து வரணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் சொல்கிறேன், பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாமல் வரவங்க இந்த சீலெல்லாம் வரும், சில பேருக்கு கட்டி கையெல்லாம் கட் பண்ணி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் இருக்க ஏரியாவில் அவங்களுக்கு வந்து பேஷண்ட்டை போய் நம்ம வந்து க்ளீன் பண்ணியோ இது பண்ணியோ ஒன்றும் ரெடி பண்ண முடியாது. அவங்களுக்கு அது இருந்துட்டு தான் இருக்கும். ட்ரைனேஜ் ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சுன்னா அது ஸ்மெல் இருந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் என்ன க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துக்கு போகும், மறுபடியும் வந்துடும். அந்த மாதிரி ஏரியாஸுக்கோ இல்லை பாத்ரூம் ஒருக்க க்ளீன் பண்ணி முடிச்சதுமோ ஒருக்க அடிச்சு விட்டுட்டு வரலாம். அளவாக லைட்டாக. ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டிங்க இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு வந்து தலை சுற்றுற மாதிரி ஆயிடும். சில பேருக்கு கஸ்டமருக்கெல்லாம் கூட நிறைய பேருக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்காது. க்ளீனிங் அந்த கெமிக்கல் இருக்கிறத விட இது ஹெவியாக இருக்கும் ஸ்மெல். அதனால இது யூசேஜ் கொஞ்சம் அளவாக தான் பண்ணணும், ரொம்ப அதிகமாகலாம் பண்ணக்கூடாது. க்ளீன் பண்ணி முடிச்சதும் எவ்ரி கார்னர், எல்லா கார்னர் தான் சைடில் கீழே 4 மூளைக்கு கீழே அடிச்சு விட்டுட்டு வரும், மேலே அடிச்சிடக்கூடாது. சில பேர் என்ன கண்ணாடியெல்லாம் இருக்குல்ல அந்த சைடில் அடிச்சு விடுவாங்க. அடிச்சு விட்டாங்கன்னா அது வார வரையா நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியாது. ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது வார வரையா இருக்கு. இங்கே நடந்துருக்கு திருப்பூரில் ஒரு டைம் கலாவதின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தப்பா நடந்து நான் வந்து சொல்லி அம்மா சார் நான் ரூம்ஸ் நீ எதுக்குமா இங்கே அடிச்சு விட்றேன், கீழே அடிச்சு விடணுமான்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். அப்போ இந்த கெமிக்கல்லாம் இல்லாதனால தெரியல. அது கார்னரில் அடிச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி படாவும் யாரும் யூஸ் பண்ணணும் போயிடும், வடையாக பிடிக்காது. ஆனால் இங்கே அடிச்சு விட்டுப்பாங்க, நீங்களே அடிச்சு விட்டுப்பாங்க. இல்லை டீயோ காஃபியோ ஏதாவது ஒன்று நம்ம வீட்டு செவத்துலேயே இப்படி சைடில் கொட்டிருச்சுன்னா அது வாரையாக பிடிச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு கொட்டிருக்குங்கிறது நமக்கு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி இது வந்து படிஞ்சிடும். அது 4 கணக்கில் படிக்கிறப்போ அது இன்னொரு வேலையாக அது உங்களுக்கு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இன்னொரு வேலையாகும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. எது பர்பஸோ என்ன யூஸோ அதை தெரிஞ்சு பண்ணணும்.
இப்போ நீங்கள் ஷோரூம்குள்ளே ஏதாவது இடத்துல ஸ்மெல் வந்து ஏதாவது மாதிரி அடிக்கிறீங்க, ஏதாவது இந்த மெயின்டெனன்ஸ் வருவாங்க, ஏசி டெக்னீஷியன் வருவாங்க, லிஃப்ட் கிளீனிங் பண்ணுறவங்க, லிஃப்ட்டை ரெடி பண்ணுறவங்க வருவாங்க, ஏதாவது அவங்க ஏதாவது கெமிக்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஆயிலெலாம் போடுவாங்க, எல்லாரும் ஸ்மெல் வந்துருச்சு அடிச்சு விடலாம். அடிச்சு விடுறது எங்கே அடிச்சு விடணும், கீழே அடிச்சு விடணும் சைடில். இப்போ ஷோரூம்குள்ளே எங்கேயாவது சைடில் விண்டோ கிட்ட அடிக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்க்ரீனில் அடிச்சு விடணும். ஸ்க்ரீனுங்கிறது துணி தான், அதனால் அது ஒன்றும் ஆகாது, அது கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு வாஷிங் போடுவாங்க. மழைக்காலம் பொறுத்த வரைக்கும் அது மேக்ஸிமம் அது நல்ல காற்றா வச்சதுனால அவ்வளோ சீக்கிரம் வாஷிங் போடுறதுல அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகிறது இல்லை. அதில் அடிச்சு விடலாம். அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் இது பண்ணணும். அதுக்குன்னு நான் தான் சொல்கிறேன், க்ளீன் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு காலைல ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டு இடையில வந்து க்ளீன் பண்ணுறது 1 hour ஒன்ஸ் இருக்கும். அந்த 1 hour ஒன்ஸுமே உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, 1 hour ஃபஸ்ட்டு நல்லா காலையில் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா 2வது தடவை வரப்போ ஒரு அளவுக்கு பண்ணிருக்காங்க. அது பண்ணிக்கலாம். அதையும் பண்ணாமல் இதை மட்டும் போய் அடிச்சு விட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிடுவீங்க, க்ளீனிங் கம்ப்ளைண்ட் வந்துடும். ஏன்னா இதோட ஸ்மெல்லு ரொம்ப நேரத்துக்கு நிற்காது, கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஸ்மெல்லும் போயிடும், நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டும் போயிடும், ரெண்டும் ஒரே டைமில் நடந்துடும். அதனால் சொல்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து டாய்லெட் முதவே சொல்லி கொடுத்தேன். இது டாய்லெட்டோட இந்த பவுல் கிளீனிங் பண்ணுறது. தண்ணி கலப்பீங்களான்னு கேட்டால் தண்ணி கலக்கக்கூடாது, இதுலேருந்தே தண்ணி கலக்கக்கூடாது, ரூம் ட்ரேக்கு தண்ணி கலக்கக்கூடாது. அதுக்கடுத்து டாய்லெட் பவுல் கிளீன் பண்ணுறதுக்கு தண்ணி கலக்கக்கூடாது. அது வந்து டைரெக்டாக ஆர்கிட்லாம் நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, இப்படி ட்ராப்பாக ஊற்றி விடுவோம். அதே மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்து ஒரு 4 லிட்டர் ஊற்றலாம், 2 லிட்டர் ஊற்றலாம். அந்த இது அதில் கொஞ்சம் ஆசிட் எஃபெக்ட் இருக்கும், அரிச்சு எடுத்துரும். அதனால் அவ்வளோலாம் யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ட்ராப் கணக்கு லைட்டாக அப்படி சுற்றி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி இது பண்ணி கழுவணும். சரியா? அளவாக யூஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக. இது வந்து இந்த வேணால் ஒரு ஸ்ப்ரே கண்ணிலையோ இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலையோ, வாட்டர் பாட்டில்னா வாட்டர் பாட்டில் வந்து இதை பிக்சர் லேபிள் இருக்கக்கூடாது. வாட்டர் பாட்டிலோட லேபிளை பிடிச்சிட்டு அதில் ஊற்றி வச்சு கூட நீங்கள் மேலே 4-5 ஹோல்ஸ் இந்த பின்ன சேர்த்து ஒரு ஓட்டை போட்டு அப்புறம் ஊற்றி விட்டு கூட பண்ணிக்கலாம். அதனால் ஹார்ட்டுக்கு அதுக்கு தனியாக ஸ்ப்ரே கண்ணு வந்திருக்கும். அது போக நம்ம அது 10 எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு அது நான் தரேன். அதை கூட உள்ள அதை ஊற்றி வச்சுட்டு அப்படி பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்ப்ரேவும் பண்ணக்கூடாது. அந்த ஆர்கிட் எப்படி இருக்கும் அவங்க பார்த்துருப்பீங்க, ஆர்கிட்ட